வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருப்போம். சார், எனக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, படிக்கிறதுல பிரச்சனை, சம்பாதிக்கிறதுல பிரச்சனை, இப்படி பிரச்சனைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. நமக்கு எல்லாமே எளிதாக அப்படி கிடச்சிடாது. அதுவாக தானாக நம்ம வாயில் வந்து எதுவும் போயாது. நம்ம சாப்பிட்டா தான், எடுத்து சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும். அப்போ பிரச்சனையை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது? உண்மையிலே பிரச்சனைங்கிற ஒரு வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தில் நம்மளோட அணுகுமுறை சரியில்லாத போது தான் அது பிரச்சனையாக மாறிடுது. அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய அணுகுமுறையை மாற்றிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அந்த அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி செய்கிற அணுகுமுறையை மாற்றிட்டாலே போதும். எனக்கு படிப்பே வரலை அப்படின்னா படிப்பு தானாக நம்மக்கிட்ட வருமா? வராது. நம்ம 5வது வகுப்பு வரைக்கும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்போம். அதுக்கு மேலே போக போக பாட அளவும் அதிகமாக இருக்கும், அறிவும் அதிகமாக தேவைப்படும். அப்போ மனப்பாடம் செஞ்சு படிக்க முடியுமா? முடியாது. அப்போது புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உதாரணமாக, நான் என்னோடய தொழில் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எந்த மாதிரியான தொழில் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கேற்றவாறு உங்களை மாற்றிட்டீங்கன்னா அருமையான தொழில் அமையும். எல்லா விஷயத்திலும் லாபம் இருக்கும். இப்போ நம்ம வந்து மழை பெய்யும் போது உப்பு விற்ற மாதிரி தான், அல்லது நம்ம வந்து காற்றடிக்கும் போது பொறி விற்ற மாதிரி நம்மளுடைய நேரம், நம்மளுடைய அந்த இருக்கின்ற இடத்துக்கு தேவையான சூழ்நிலை, இதெல்லாம் புரிஞ்சுட்டு ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோன்னா எல்லாமே வெற்றி தான். அதனால் பிரச்சனை அப்படிங்கிறதே கிடையாது. பிரச்சனைன்னா நம்ம வந்து நம்மளுடைய அணுகுமுறையை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை தான் அந்த அனுபவம் வழங்குகிறது. அதை புரிஞ்சின்றவங்க வெற்றியை நோக்கி போவாங்க. இல்லை, நான் இருக்கிற இடத்துலையே அதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா பிரச்சனை வளர்ந்துட்டே தான் போகும். அதனால் என்ன நான் சொல்கிறது, என்னோடய கணக்கு சரிதானே? பிரச்சனையை உங்களுடைய அணுகுமுறையை மாற்றுவதன் மூலமாக வெகு எளிதாக வெற்றி பெறலாம். இதுதான் விதியை மதியால் வெல்றது. நன்றி, வணக்கம்.